ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தி வான் வேலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை டே லின் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல லியோ லீ குவின், ஜாங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்காங்க. ஆனா அது காரணம் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு கோயில் இருக்கு. அங்க அமானுஷ விஷயங்கள் பல இது நடக்கும். அங்க இருக்க ஒரு சூனியக்காரி கிட்ட அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் காசுக்காக ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்றதுக்காக அங்க அந்த சூனியக்காரி அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறா. அத படையலாவும் விடுறா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுல அங்க இருந்த எல்லாருமே அது கொன்றுது. அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளேயே போன மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கல்லறையில எல்லாம் வைக்கப்படுற காசுகளை திருடுற ஒரு கும்பல்ல இருக்காரு. அவரும் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ராஜாவோட கல்லறையை நோக்கி வராங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா தப்பான கல்லறையை திறந்துடுறாங்க. அதனால ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதுல பயங்கரமா கில்ட் ஆயிடுறாரு. அதுல இருந்து இந்த மாதிரி வேலைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வில்லன் கேங் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட கல்லறையில இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஆகணும் அப்படின்றத பிளான் பண்ணி கரெக்டான மேப் எடுத்துட்டு ஹீரோட டீம்ல இருக்க எல்லாரையுமே மிரட்டி கூட்டிட்டு போறாங்க, ஹீரோயின் உட்பட. இந்த விஷயம் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அட்வென்ச்சர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தை நடிச்சு எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங், ஹீரோ கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபில சூப்பராகவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பிஜிஎமும் நல்லாவே இருந்தது. என்ன விஎஃப்எக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். இவங்க காமிச்சிருக்க அந்த வேர்ல்டும் பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ரொம்ப பிளாட்டா தான் போகுது. எந்த ஹை மூவ்மெண்ட்ஸுமே இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.